இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவில் 66% வணிக நிறுவனங்கள் அரசின் சேவைகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவது லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. சிசிடிவி கேமரா உள்ளிட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ஊழல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படவில்லை என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவந்த ஆய்வில் நாடு தழுவிய அளவில் 159 மாவட்டங்களில் உள்ள வணிக நிறுவனங்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 66% வணிகங்கள் லஞ்சம் கொடுத்த பிறகே அரசின் சேவைகளை பெற முடிவதாக கவலை தெரிவித்துள்ளன. வணிக நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் பல்வேறு வகையான அரசு நிறுவனங்களுக்கு சப்ளையர்களாக தகுதி பெற, ஆர்டர்களை தக்கவைக்க மற்றும் நிறைவேற்றிய பணிகளுக்கான பேமெண்ட்டுகளை பெற லஞ்சம் கொடுத்ததாக கூறியுள்ளன. மொத்த லஞ்சத்தில் 75% சட்டம், அறிவியல், உணவு, மருந்து, சுகாதாரம் போன்ற அரசு துறைகளின் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் ஜிஎஸ்டி அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டுத்துறை, மாநகராட்சி மற்றும் மின்துறைக்கு அதிக அளவில் லஞ்சம் கொடுத்ததாக கூறியுள்ளனர். 18,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 54% பேர் தாங்கள் லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 46% பேர் அரசின் செயல்பாடுகளை வேகப்படுத்த தானாக முன்வந்து லஞ்சம் அளித்ததாக கூறியுள்ளனர். வெறும் 16% பேர் மட்டுமே பணம் கொடுக்காமல் தங்களுக்கு அரசின் சேவைகள் கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் மயமாக்குவது, சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது ஆகியவை அரசு அலுவலகங்களில் நடக்கும் ஊழலை போதிய அளவில் தடுக்கவில்லை. சிசிடிவிக்கு அப்பால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் லஞ்சத்தை அரசு அதிகாரிகள் பெற்றுக்கொள்வதாக வணிக நிறுவனர்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர்.